அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகும். எல்லாரும் கண்களை மூடலாம். நம்ம இங்கே வந்திருக்கிறோம் என்றால் இது தேவனுடைய திட்டம். ஆண்டவர் எங்கேயோ சுற்றி கொண்டிருந்த நம்மை கூட ஒன்றிணைத்து அவருடைய சமூகத்தில் இணைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். வாஞ்சியா இருக்கிறவர்கள் எல்லாரும் இப்பொழுது நீங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, தேவனே, என்னுடைய கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் உங்களுடைய திருப்தியிலே நான் வைக்கிறேன். எனக்கு உங்களுடைய வார்த்தையின் மூலமாக நீங்க பேசுங்க. இந்த வார்த்தை எனக்கென்றே அருளப்படுகிற வார்த்தை என் வாஞ்சியோடு நீங்க கேட்கிறீர்களா, நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்களை ஆண்டவர் ஒருபோது கைவிடவே மாட்டார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட இப்பொழுது நீங்க கேட்கிறீர்களா, நீங்க நினைப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமான காரியங்களை அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கின்றார். விசுவாசம் இல்லாமல் நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் சொல்லலாம், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், நீர் போதுமானவர். என்னுடைய கஷ்டங்களை நாங்கள் அடைந்த பாடுகள் நிமித்தமாக நாங்கள் இழந்தவர்கள் எல்லாவற்றையும் என் வருடமாக கொடுக்க போகிறீரே, உமக்கு நன்றி. இதுவரை நாங்கள் நின்று கொண்டிருப்பது உங்களுடைய சித்த கிருபை ஆண்டவரே கேளுங்க. தேவனுக்கு மத்தியில் வந்து அசைவாடுவார். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதும் இனிமேல் நிலைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்தியது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்தியது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானனே, நேசரே என் துணையாளரே. அல்லேலூயா. நாம் நிற்பதற்கு போதுமாக இருப்பது சுத்த கிழமை ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளிலே சமூகத்தில் எல்லாரும் தியானித்து, அப்பா நாங்கள் எல்லாம் ஒருமுகப்பட்டு இவ்விடமாய் வந்து நிற்கிறோம். அப்பா நீங்க என்ன வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சித்தப்பட்டிருந்தோ அந்த வார்த்தை மூலமாக நீங்க பேசுங்க. அப்பா அங்க வந்து ஒவ்வொரு விசுவாசிகளை நீங்க தொடுங்க, வார்த்தையெல்லாம் தேய்ச்சுங்க. நீங்க அருகிற மன்னாவினாக ஆண்டவரை அவங்க திருப்தி அடைகிற கப்பனே பேசுகிற என்னை கூட நீங்க உங்களுடைய ஆண்டவர் ஷெகினாவின் மகிழ்வால மூடி கொள்ளுங்க. பேசுறது ஆண்டல்ல தேவனே, நீங்க வார்த்தையில அருளுங்க. துவக்கம் முதல் முடிவு பறிந்தோம் உங்களுடைய சமூக ஆண்டவரை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா உங்களுடைய நாம் மாத்திரமே பயப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் செல்வத்துக்காகவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானிக்க போதும் ஒரு விசேஷித்த தலைப்பு, செழிப்பு. நமக்கு எல்லாருமே இந்த செழிப்பு என்ற வார்த்தை கேட்கும் பொழுது உள்ளத்துல ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு இல்லையே, நம்முடைய குடும்பம் இப்படியாக கஷ்டத்தின் மத்தியில சிறந்திருக்கிறதே, நமக்கு ஒரு ஆசீர்வாதமே இல்லை என்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ள காணப்படும். உலக மனிதர்கள் அநேக பாவங்கள் செய்கிறார்கள். அவருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் கிடைக்கவில்லை என்ற அங்கலாய்ப்பு உள்ளத்துல காணப்படும். இந்த செழிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? முதலாவதாக ஆங்கிலத்துல
செழிப்பு என்பதற்கு இருவேறான அர்த்தங்களை நாம தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக ப்ராஸ்பெரிட்டி என்று சொல்லலாம், இரண்டாவதாக ஃபிளரிஷ் என்று சொல்லலாம். இந்த செழிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? தேவ மனிதர்கள் இந்த செழிப்பை எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின தேவனுடைய வார்த்தைகளை எப்படி சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்ற காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்போம். எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீர் பாய்ச்சலான தோட்டம், வற்றாத நீரூற்று. அதாவது நீரூற்று வற்றி போனா அந்த இடத்துல பலன் ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு பெண் இடத்துல பேசிக் கொண்டிருக்கும் போது நானே ஜீவாப்பம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளையும் கூட சொல்லுகிறார். நம்மிடத்துல இந்த செழிப்பான நீரூற்றுகள் நம்முடைய குடும்பத்திலும் கூட காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் வீணாகாது. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீர் இருப்பார் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தை மாத்திரம் நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. உன்னை அவர் நித்தமும் நடத்துவார். நீ போகும் வழிகள் எல்லாம் நான் உன்னுடனே கூட வருகிறேன் என்று ஆண்டவர் கொடுக்கிறார். வறட்சி, இந்த கொரோனாவின் காலத்துல நாம் பார்க்கும் பொழுது வறட்சி அநேக இடத்துல காணப்பட்டது. நம் குடும்பத்தில் கூட பாருங்க, பொருளாதார நிலைமை எல்லாருடைய குடும்பத்திலும் அடுத்த நாள் எப்படி நாம இருக்கோம், எப்படி இதை நாம கொண்டு போக போறோம் என்ற இயக்கம் கவலைகளால் சூழப்பட்ட ஒரு காலம். ஒரு 2-3 வருட காலங்களாகவே கொரோனாவின் தாக்கத்தினால அநேக குடும்பத்துல பஞ்சம், கஷ்டம், வறுமை இப்படியான காரியங்கள் வந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் இதுல பாருங்க, ஒருபோதும் ஆண்டவர் நம்மை கைவிடவே இல்லை. நித்தமும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி அவர் போதுமானவராக இருந்து நம்மை வழி நடத்தினார். விசுவாசிக்கிறீங்களா? கொஞ்சம் திரும்பி பாருங்க. அந்த கஷ்டங்களை, கவலைகளை எல்லாம் நீங்க எப்படி கடந்து வந்தீங்கன்னு திரும்பி பார்த்தா உங்களுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வரும். ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட தங்கியிருந்து அவருடைய கரம் உங்களை வழி நடத்தி இருக்கிறது. மகா வறட்சியான அந்த காலத்திலும் கூட ஆண்டவர் உன்னுடைய ஆத்துமாவை திருப்தியாக்கி நடத்தி இருக்கிறார். ஒரு குறைவும் இல்லாம ஆண்டவர் வழி நடத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க 40 ஆண்டுகள் பிரயாணப்பட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். வசனம் சொல்றது, அவருடைய துணிகள் கெடித்து போகவில்லை, அவருடைய காலில அணிந்து கொண்டிருந்த செருப்பு கூட தேய்ந்து போகவில்லை என்று சொல்லுகிறது. ஒரு குறைவும் இல்லாம விசுவாசத்தை ஜனங்க அந்தந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள். அவர்கள் செழிப்பான வசியா இருக்கும் பொழுது ஆண்டவர் மன்னாவை கொடுக்கிறார். தாகமா இருக்கும் பொழுது தண்ணீரை கொடுக்கிறார்கள். அவங்க என்னென்னலாம் கேட்கிறாங்களோ அதிகத்தின் காலத்துல ஆண்டவர் வாழ்க்கை செய்தார். குறைவே இல்லாம அந்த செழிப்பான ஆசீர்வதிக்கப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானில கொண்டு போய் பாருங்க. எப்படிப்பட்ட ஸ்தானத்துல, ஒரு மேன்மையான செழிப்பான தேசத்துல தான் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் விட வேண்டும் என்று நினைக்கிறாரு. நாம தான் அவருடைய வழிகளை செல்லாம அந்த வழிகளை விட்டு நம்ம அலைந்து வேற இடமாய் தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த செழிப்பை குறித்து 2 விதமாய் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாக ஆவிக்குரிய செழிப்பு, இரண்டாவதாக பொருளாதார செழிப்பு. இது ரெண்டுமே நமக்கு தேவையான ஒன்றுதான். முதலாவதாக ஆவிக்குரிய செழிப்பை குறித்து நாம் பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 92:13 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். அப்பொழுது நாம் பார்க்கலாம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்பட வேண்டும். அவருடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்படும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் பேசும் பொழுது, அவருடைய வார்த்தை நம் உள்ளத்துல நாம் ஏற்றுக்கொண்டு பொழுது, இரவும் பகலும் வேதத்துல தியானமாயிருந்து பிரியமாயிருந்து அவரை நேசிக்கும் பொழுது அவருடைய ஆலயத்தில் நாம் நாட்டப்படுகிறோம். எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நீங்க ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்படும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன வருமா?
செழிப்பு, நீங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற பெற்று நான் பார்க்கலாம். நீங்க ஆண்டவருடைய காரியங்களில் ஒன்றுமே ஈடுபடாம, வேதம் வாசிக்காம, நீங்க ஆண்டவருக்கு என்று ஒரு சின்ன ஒரு காரியம் கூட செய்யாம, நான் செழித்திருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் மாத்திரம் வளர்ச்சி அடைய வேண்டும் நினைத்தால் இந்த காரியங்கள் நீங்க நினைக்கிறது வாய்க்காமல் போகும். இதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆலயத்துல நீங்க நாட்டப்பட வேண்டும். ஆத்துமாக்களை நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டுடைய வார்த்தையை ஒரு நாளைக்கு நான் குறிப்பிட்டு ஒரு 2 மனுஷன் எல்லாம் 3 மனுஷனுக்காக நான் சொல்லிடுறோம் இல்லைங்க, ஒருத்தருக்காக நான் சொல்லிடுறோம். எப்படியாவது எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் நானே மத்தவங்க சொல்லணும். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல பார்க்கணும், ஆண்டவரை தெரியாதவங்க எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க போகிற இடத்துல, நீங்க சந்திக்கிற மனுஷ இடத்துல ஆண்டோடைய வார்த்தைகள் சொல்றீங்களா? ஆண்டோடைய வார்த்தைகளை நீங்க சொல்ல சொல்ல ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கட்டவிழ்த்து கொண்டே இருப்பார். நிச்சயமாகவே அதனுடைய பலன் மிகுதியாகவே இருக்கும். ஆண்டோடைய ஆலயத்தில் நீங்க நாட்டப்படும் பொழுது நிச்சயமாகவே செழித்திருப்பீர்கள் என்று வசனம் சொல்லுது. தாவீது சொல்லுகிறார், நீங்க செழிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டோடைய காரியத்திலே உங்களை நீங்களே ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டோடைய ஆலயத்துல நாட்டப்பட வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நீங்களே அந்த ஆலயமாய் இருக்கிறீர்கள். யாருங்க அந்த ஆலயம்? நீங்க தான் அந்த ஆலயம். ஒருவன் தன்னுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினால் என்ன கிடைக்கும்? அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? அவன் எந்த காரியங்கள்லாம் வாய்க்குமா? இல்ல. நீங்க உங்க ஆலயத்தை, உங்களுடைய சரீரத்தை நீங்க ஒருபோதும் தீட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஆண்டோடைய ஆலயத்துல நீங்க நாட்டப்பட வேண்டும். ஆண்டவர் ஒரு அழகான ஆலயத்தை உங்களுக்கு கொடுத்துக்கொண்டு இருக்கிறார். இந்த இடத்துல உட்கார்ந்து நாம இப்போ வேதத்தை வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கா, இது தேவனுடைய கிருபை. இந்த ஆலயம் நிச்சயமாகவே ஆண்டோடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இதுல நீங்க ஜனங்களை கொண்டு வந்து நாட்டப்படும் பொழுது நிச்சயமாகவே பரலோகத்தின் பலகடியை திறந்து இடைக்கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க போதுமானவர் இருக்கிறார். நீங்க நினைக்கிற செழிப்பு உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படும் பொழுது என்னென்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க செழிப்பை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் என்று காரியங்கள் நான் இப்ப சொல்ல போறேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட வேண்டும். என்ன வேணும்னா செழிப்பை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆலயத்துல நீங்க நாட்டப்பட வேண்டும். அப்படி நீங்க நாட்டப்படும் பொழுது என்னென்ன ஆவிக்குரிய விதமான செழிப்பை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மற்றும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல் வெளியாகும். முதலாவது பாயிண்ட், ஆண்டுடைய ஆலயத்தில் நீங்க நாட்டப்படும் பொழுது வனாந்திரமான ஒரு வாழ்க்கை எப்படி மாறுது? செழிப்பாக மாறப்போகிறது. இருளாக இருக்கிற ஒரு வாழ்க்கை வெளிச்சமாக மாறப்படுது. ஆண்டவர் சொல்றாரு, நானே ஜீவ ஒளியா இருக்கிறேன். அவரை நீங்க அண்டிக் கொள்ளும் பொழுது நீங்க ஒளியில நடப்பீங்க. இருளானவனுக்கு அங்க வேலை கிடையாது. ஆண்டோடைய மனுஷனுக்கும் பிசாசுக்கும் வேலை கிடையாது. இதுக்கு அதுக்கு சம்மதமே கிடையாது. நீங்க தான் தேவையில்லாம பிசாசுகளின் கண்ணியில போயிட்டு சிக்கி கொள்கிறீங்க. அப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நீங்க கஷ்டத்துல தவித்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் சகலத்தை நேர்த்தியாக பண்ணிட்டு ஒவ்வொரு நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய கரத்துல வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன காரியம் வேண்டுமோ அதை நீங்க ஜபத்தின் மூலமாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக பரிசுத்த ஆவி உங்கள் மேல் ஊற்றப்படும் பொழுது நீங்க சகல இடத்துக்கு சென்று சாட்சிகளா இருப்பீங்க. வனாந்தரத்துல நீங்க தங்கி இருந்தா உங்களுக்கு நீங்க நினைக்கிற காரியம் நடக்குமா? வனாந்திரனாவே அது ஒரு வெட்ட வெளியா இருக்கும். அந்த இடத்துல குடிக்க தண்ணி கூட இருக்காது. மிகவும் வறட்சியான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இப்படிப்பட்ட வனாந்திரமான உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்றாரு, செழிப்பான வயல்வெளிகளாக கனி தரும் ஒரு விருட்சங்களாக நான் மாற்றப் போகிறேன் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க என்ன செய்யணும்? ஆண்டோடைய ஆலயத்துல நீங்க நாட்டப்பட வேண்டும். ஆத்துமாக்களை நீங்க ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுது மனாந்திரமாய் தோன்றிக் கொண்டிருக்கிற இவ்வளோ நாள் நடக்காத காரியத்தை எல்லாம் ஆண்டவர் வயல்வெளியாய் மாற்றப் போகிறார். நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல நீங்க ஜெபித்துக் கொண்டே இருங்க. அந்த கரெக்டான நேரத்துல ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்துருவார். நீங்க நினைச்சிருப்பீங்க, இது பெரிய காரியம், எல்லாம் செய்ய முடியாது. ஆனால் தேவனுக்கு எல்லாமே சுலபமான காரியம். அவருக்கு எல்லாமே லேசான காரியம் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்கள். ஆலயத்துல நீங்க நாட்டப்படும் பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும்.
ஏசாயா 35:1 சொல்லப்பட்டிருக்கிறது, வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்குமா. பாருங்க, செழிப்பு எப்படி வருது? நாம வனாந்திரமான வறட்சியான வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செழிப்பையும் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அதற்கு நீ என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய ஆலயத்துல நீ நாட்டப்பட வேண்டும். பக்தனாகிய இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருப்பேன். கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். மேற்கொண்டு நிறைய வசனம் சொல்லுது இல்ல, அவன் நீர்க்கால்கள் மூலமாய் நடப்பட்டு தன் காலத்துல சொல்லுங்க அவன் நிலை உறுதியாக மரத்தை போல இருப்பான். இந்த ஆசீர்வாதங்களை நாம் படிக்கிறோம், படிச்சுட்டு அப்படியே விட்டுக்கிறோம். இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. உலகத்துக்குள்ள போயிட்டா உலக மனுஷனால ஒரு மாறி விட்டுக்கிறோம். இதனால ஆண்டோடைய ஆசீர்வாதமானதுல சில காரியங்களை நாம் எழுந்து போகிறோம். நாம உலகத்துக்குரியவர்களாக இல்லாமல் தேவனுக்குரியவர்களாக மாற வேண்டும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். இரண்டாவது காரியமாக கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படும்போது என்னென்ன ஆவிக்குரிய சேவை பெற்றுக் கொள்வீர்கள் என்று பார்த்தால், சங்கீதங்களின் புத்தகம் 92ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, நாம் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்படும் பொழுது நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று பார்க்கலாம். நாம் செழிப்பை பெற்றுக் கொள்கிறோம் என்று பார்க்கலாம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். பனைமரம் அதோடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், அதோட தன்மை என்னங்க? பனைமரம் எப்படி வளரும்? உயர உயர வளர்ந்து கொண்டே போகும். அப்படியே தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா மேற்கொண்டு அநேக ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்றார். ஆனா நீங்க என்ன செய்யணும்? அதுக்கான காரியங்களை செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துல நீங்க நாட்டப்பட வேண்டும். இப்படி விதமான யாரும் வெட்ட முடியாத ஒரு உயர்வை ஆண்டவர் கொடுப்பேன் என்று சொல்ற சாலமோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, சாலமோன் தாவீது அரசன் அவருடைய அப்பா, அவருடைய மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். சாலமோனுடைய வாழ்க்கை முற்பாதி பிற்பாதி என்று ரெண்டு விதமாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அந்த முற்பாதியில சாலமோன் ஒரு ஞானவான், ஒரு பரிசுத்தவான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக தான் யார் இருந்தாரு? சாலமோன் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சாலமோனின் வாழ்க்கையில அநேக காரியங்கள் அவருடைய பிற்பாதியில நடைபெற்றது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார். அநேக ஸ்திரீகளை அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அது எண்ணுக்கடங்காத காரியங்கள் நடந்தது அவர் வாழ்க்கையில. இப்படிப்பட்ட அசுத்தமாகி அவர் என்ன பண்ணாரு? உயர மேல இருக்காரு. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தாவீதுக்கு நான் ஆசீர்வாதப்படுத்தேன், வாக்குத்தத்தம் உரைத்தேன், அதனால உனக்கு சும்மா விட சொன்னாதான் வார்த்தை. அதனால நீ பழித்து இருக்கிற, இல்லைன்னா ஒரு ராஜ்யத்தின் மேன்மை நாம் எடுத்துறது பிடிக்கப்படும். தகப்பனவே தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தின் நிமித்தமாக ஆண்டவர் சாலமோனின் ராஜ்யத்தை நிலைப்படுத்தினார் என்று பார்ப்போம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னதே அந்த வார்த்தையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. உன் வாழ்க்கை வறண்ட நிலமா இருக்கிறது, நீரூற்றாய் மாறும் என்றால் நிச்சயமாகவே அது மாறும். நீதிமான் பனையை போல செய்வோம். உன்னை ஆண்டவர் நீதிமான் ஆக்குகிறார். நீதிமானா நீங்க மாறும்போது நீங்க பனையை போல செழித்து கொண்டே வளர்ந்து கொண்டே இருப்பீங்க. இரண்டாவது பாயிண்ட், லெபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கேதுரு மரம் வேதத்துல அநேக லேவியராகமத்துல பார்க்கும் பொழுது இந்த பாவத்துக்காக பலிகள் செலுத்துவாங்க. சார்டிபிகேஷன் பண்ணும்பொழுது அநேக இந்த கேதுரு மரக்கட்டைகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க சுத்திகரிப்புக்காக. இது அநேக இடத்துல வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. கேது மரம் இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், இதோட தன்மையை பார்க்கும் பொழுது கேதுரு மரம் கம்பீரமாக வளருமா. அதோட கம்பீர தோற்றம் இதுதான் கேதுரு மரத்தோட ஸ்பெஷாலிட்டி. நெக்ஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், வலிமையான ஒரு கேதுரு மரம் என்று சொல்லலாம். இந்த லெபனோன் பாத்தீங்கன்னா இந்த இயற்கை வளங்களுக்குரிய ஒரு மையமாகவே திகழ்ந்தது. வேதத்துல பார்க்கும்போது லெபனோன் ஒரு இயற்கை வளங்களின் மையமாகவே திகழ்ந்தது. லெபனோன் என்றால் அது பரிசுத்தம் என்று அர்த்தம். பரிசுத்தமான ஒரு இடம் தான் இந்த லெபனோன். இந்த லெபனோனின் கேதுரு மரங்கள் அநேக கட்டுமான பணிக்காக பயன்படுத்தப்படுது. சாலமோன் கூட இந்த கேதுரு மரக்கட்டைகளை அவன் எடுத்து ஆண்டுடைய ஆலயத்தை கட்டினான் என்று நாம் பார்ப்போம். நெக்ஸ்ட், இது நீடித்து உழைக்கும். இந்த கேதுரு கட்டைகள் நீடித்து உழைக்கும். இது நறுமணம் வீசும். எப்படி இருக்கும்? நறுமணம் வீசும். உங்களுடைய வாழ்க்கையில கூட செழிப்பு இல்லை, நறுமணம் இல்லை. நாம என்ன பண்றோம்? உலக பிரகாரமா நம்மள
ஸ்பெண்ட் எல்லாம் அடிச்சு நம்ம அப்படியே வந்து ரொம்ப டீசெண்டா வந்து நிக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் எழுந்து உங்க உள்ளத்துல நான் கேட்டா என்னென்ன கவலை இருக்கு, கஷ்டம் இருக்குன்னா அநேக சொல்லுவீங்க. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இழந்து போய் தான் நாம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த லெபனோனில் கேதுரு மரங்களாக நாம் மாறும் பொழுது இதனுடைய தன்மை மிகவும் மிகவும் வாசனை மிகுந்ததாக மாறும். வாழ்க்கையில் கூட வாசனை மிகுந்ததாக மாறும். சாலமோன் கட்டின தேவாலயத்துல பலிபீடம் இந்த கேதுரு கட்டைகளால கட்டப்பட்டது, கேதுரு மரத்தால இந்த அலங்கம் கட்டப்பட்டது என்று நாம் பார்த்தோம். இது 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம், வீட்டுல போய் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 14-20 வரைக்கும் வாசிச்சா சாலமோன் கட்டின ஆலயத்துல தேவாலயத்துல இந்த பலிபீடம் எதனால கட்டுறாங்க? கேதுரு மரங்களை எடுத்து கட்டுறாங்க. நீங்க கேதுரு மரங்களாக மாற வேண்டும். எஸ்ரா 3:7 பார்க்கும் பொழுது ஆண்டுடைய ஆலயத்தை மறுபடியுமாக கட்ட கேதுரு மரங்களை தீருவின் குடிகள் கொடுத்து உதவுகின்றார்கள் என்று பார்க்கிறோம். தீருவின் குடிகள் மறுபடியும் இடிக்கப்பட்ட மோசமாக சேதமடைந்த இந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டுறாங்க. சாலமோன் கட்டின ஆலயங்கள் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னாச்சு, அது ஒரு மாதிரி மாறிடுச்சு, அது நிறைய பழுதடைச்சு சேதமடைச்சு என்று பார்க்கிறோம். அதனால மறுபடியும் இந்த இடிக்கப்பட்ட இந்த ஆலயத்தை மறுபடியும் சீரமைக்கிறாங்க. அப்பொழுது கேதுரு மரங்களை தீருவின் குடிகள் கொடுத்து உதவுகின்றதை நாம் பார்க்கலாம். இரண்டாவதாக 2 சாமுவேல் 7:2 நாம் பார்க்கும் பொழுது தாவீது ராஜாவின் அரண்மனை கேதுரு மரங்களால் செய்யப்படலாம். தாவீது ராஜா ஒரு சீரியஸான ஒரு மனுஷனாகவே இருந்தார் பாருங்க. செழித்து பூரித்து அவர் கழிப்படைந்த ஒரு மனுஷன் தான் தாவீது ராஜா. அவருடைய அரண்மனை எதால கட்டப்பட்டது? கேதுரு மரங்களால கட்டப்பட்டது. அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுது இந்த கேதுரு மரங்கள் எதற்காக யூஸ் பண்ணாங்க? பியூரிபிகேஷன், சான்டிபிகேஷன், அதாவது பரிசுத்தப்படுத்த இந்த காரியங்களை யூஸ் பண்ணாங்க என்று நாம் பார்க்கிறோம். நீங்க கேதுரு மரங்களாக மாற வேண்டும். லெபனோனில் கேதுருவை போல நீதிமான் செழித்து வளருவான். ஆண்டோட சமூகத்துல வந்து நீங்க முழங்கால் படிட்டு நீங்க செய்ய பாவத்துக்கு அறிக்கை செய்து நீங்க உங்களை சுத்திகரிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நீதிமானாக மாற்றுகிறார். நீங்க இந்த பாவம் செய்தியே, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாவம் செய்தியே அப்படின்னு புத்தி காட்டி பேச அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். ஒரு முறை உங்களை மன்னிச்சார்னா மறுபடியும் நீ இந்த பாவம் செய்தவன் தானே அப்படின்னு அவர் கேட்க மாட்டாங்க. நீங்க எப்ப பாவத்துக்கு அறிக்கை செய்து ஆண்டவரை நீ இந்த பாவத்தை நான் பின்தொடர மாட்டேன் விட்டுறேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. அது சேனியத்தை சொல்றாரு. இயேசு சுவாமி சொல்ற என்ன செய்ய, இனி நீ பாவம் செய்யாத. மன்னிக்கிற தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து. லெபனோனில் உள்ள செழிப்புள்ள ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். கேதுரு மரத்தை போல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும், உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கையில நீங்க அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. நாம வைக்கிற விசுவாசம் தாங்க இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வசனம் சொல்றது. பவுல் சொல்றாரு, விசுவாசம் தான் எல்லாத்துக்கும் பேசு, விசுவாசம் இல்லாமல் தேவனை தரிசிக்க உன்னால் கூடாது என்று ஆண்டவர் பேசுகிறாரு. நீங்க எல்லாம் பாத்துக்கீங்க. இந்த ஒரு கடினமான காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். யுத்தங்களை குறித்த செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வேத வசனங்கள் நிறைவேறி கொண்டிருப்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேகர் சொல்லுகிறாங்க, என்கிட்ட ஒரு மனுஷர் கேட்டாரு, அவர் ஒரு புரட்சாதியார். அவர் கேட்கிறா வேதத்துல இப்படிப்பட்ட காரியம் சொல்லி இருக்கிறாமே பிரதர், நீங்க எல்லாரும் முகமுடி இந்த மாஸ்க் போட்டு செல்வார்கள் என்று இந்த வேதத்துல சொல்லியிருக்காங்க, உண்மையா என்று கேட்கிறோம். ஆமா பிரதர், எசேக்கியேல் 39ஆம் அதிகாரத்துல இது சொல்லி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வேதத்துல குறிப்பிடப்பட்டுள்ள காரியங்கள் எல்லாம் சம்பவித்து கொண்டிருக்கிறது. பிரியமான தேவப்பிள்ளை, ஆனாலும் ஆண்டவர் உங்களிடமாய் பேச சொன்ன வார்த்தை, நீ செழிக்க வேண்டும். உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களில நீ செழிக்க வேண்டும். நீ ஆவிக்குரிய காரியங்களில முன்னேறி செல்லும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் உள்ள பொருளாதார காரியத்தை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. விசுவாசித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினால நீங்கள் நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். ஆண்டவர் உங்களை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். எபிரேயர் 2:7 கூட நாம பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படும் பொழுது என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்? உன்னதங்களிலே அவங்களை கொண்டு போயிட்டு உட்கார வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற. எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 2:7. அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர்,
மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின. ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் முடிசூட்டுவேன். ராஜரிக ஆசாரிய கூட்டம் ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, உம்முடைய கரத்தின் கிரிகளின் மேல் அவனை அதிகாரியாக வைப்பேன். ஸ்தானத்தை எப்படி உயர்த்துறாரு பாருங்க. நீங்க ஆண்டோடைய ஆலயத்தில் நாட்டப்படும் பொழுது நீங்க இப்ப இருக்கிற ஸ்தானத்தை காட்டிலும் இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் கொடுத்து உன்னை மேன்மைப்படுத்தி உயர்த்துவேன் என்று ஆண்டோட வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார். சகலத்தையும் அவர் நீ திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் அவர் உனக்காக வாய்க்க செய்வார். அவருடைய பாதங்களுக்கு நீர் பயப்பட வேண்டாம். சத்ருவை ஆண்டவர் வெறிந்திருக்கிறார். சத்ருவின் தலையை ஆண்டவர் சிலுவையில நசுக்கியிருக்கிறார். உனக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசுவாசித்து விசுவாசித்து நீங்க நீதிமான்களாக்கப்பட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்க. 1 பேதுரு 5:6 கூட நாம் பார்க்கும்படி இத்தனமான உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று பேதுரு கூறுகிறார். 1 பேதுரு 5:6 பார்க்கும் பொழுது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளாக நீங்கள் அடங்கியிருக்க. நெக்ஸ்ட், ஆண்டோடைய ஆத்மீகத்துல நாட்டப்படும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? ஆண்டோடைய பாதுகாப்புள்ள வந்துடுறீங்க. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எதிரி வரான். எதிரியோட வேலை, எல்லாருக்கும் எதிரிங்க இருப்பாங்க. நமக்கு தெரியும், சில பேர் தெரியாது. நமக்கு முதல்ல எதிரி சத்துரு. நீங்க ஆண்டோட நெருங்கி வர வர அவனுக்கு பிடிக்காது. அவன் ஏதாவது உங்களுக்கு விரோதமா செய்து கொண்டேதான் இருப்பான். உங்களை ஸ்பிரிச்சுவலா உடைக்க வேண்டும், உங்களை மென்டலா அப்செட் பண்ண வேண்டும். இதற்கான காரியங்களை அவன் ஏற்படுத்தி கொண்டே இருப்பான். உலக மனுஷன் மூலமாகவும் அநேக கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். இது அவனுடைய 24 மணி நேர வேலையாக காணப்படுகிறது. தேவனுடைய மனிதர்கள் ஆண்டவரை கரத்துல நீங்க அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்களை உயர்த்துவேன், உங்களை நான் உயர்த்துவேன். நீங்க தாழ்ந்து போன இடத்துல நீங்க பாருங்க, மனம் கசந்து அழுந்த இடத்துல, நீங்க தலை குனிந்து சென்ற இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன். ஏற்ற காலம் ஒண்ணு இருக்கிறது. ஏற்ற காலம் ஒண்ணு இருக்கு சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கண்ணீரோடு ஜெபித்து பாருங்க. கண்ணீரோடு நீங்க ஆண்டோடைய பாதத்துல வந்து நின்று பாருங்க. நீங்க கண்ணரை ஊற்ற 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 பதில் வந்து கொண்டே இருக்கும். பிரியமான பிள்ளைகளே, நிச்சயமாகவே ஆண்டோடைய ஆலயத்துல வந்து நீ பாரு. வசனம் சொல்ற ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்து பாரு. சங்கீத புத்தகத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்து பாரு. நீ கூப்பிடுங்க, ஜனங்களை கூப்பிடுங்க, நீங்க வந்து பாரு ஆலயத்துல. நீ ஆசீர்வாதமா இருப்பீங்க, நீ ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நிச்சயமாகவே ஆண்டோடைய வசனங்களோடு பேசு. நீங்க ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற செழிப்பு வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம். வசனத்தில் நாட்டப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் செழிப்பு. முதலாவதாக ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். காயினின் காணிக்கையை அவர் அங்கீகரித்தாரா? இல்ல, அது நிராகரிக்கப்பட்டது. ஏன் நிராகரிக்கப்பட்டது? ஏன் ஆபேலுக்கு மட்டும் காணிக்கை வந்து ஆண்டவர் அங்கீகரித்தாரு? உலகத்துல 2 காரியங்கள் முதலாக நடந்தது பாருங்க. உலகின் முதல் கொலைகாரன் ஒருத்தன் வருவானாம். யாரு? காயின். முதல்ல உலகத்துல முதல் கொலைகாரன் உண்டானா. நெக்ஸ்ட் முதலாக ரத்த சாட்சி ஒண்ணு உருவாச்சு. யார் ரத்த சாட்சி? ஆபேல். எதனால வெட்டி போட்டான்? பொறாமை. ஆண்டவர் வந்து அவனுடைய கொண்டு வந்த அந்த காரியத்தை மட்டும் காணிக்கை மட்டும் வாங்கிட்டாரு. என்னுடைய சகோதரன், எனக்கு பின்னாடி பிறந்தவன், என்னுடைய காணிக்கை நிராகரிச்சு அவனை மாத்திரம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்ற பொறாமையினால அவன் கொலை செய்தான் என்று பார்க்கும். ஆதியாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது காயினின் காணிக்கை எப்படி இருந்ததா? ஒரு கடமைக்காக செலுத்தினான். ஏதோ அவன் முதல் பணம் செலுத்துறது என்றால் ஏதோ ஒரு கடமை, இந்த கடமைக்கு தீர்த்துடும். நிறைய பேர் செலுத்துவோம்ல, ஏதோ சொல்லிட்டோம் ஒரு காலத்துல, ஆண்டவரே நீங்க இப்படியெல்லாம் ஆசீர்வதிச்சீங்கன்னா நான் இதெல்லாம் செய்வேன், ஏதோ ஒரு ஃப்ளோர்ல சொல்லிட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம்? ஒரு காலத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது கொடுக்க மனம் வராதுங்க. இது மனுஷன் சுவாபம். கொடுக்க மனம் வராது, நேரம் இல்லைன்னு வாங்க. நான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வேனா?
என்று சொல்லுவாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த காயினை போல இருக்கக்கூடாது. நீங்க செழிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு கிடைக்கிற முதல் பலனை ஆண்டவருக்கு என்று நீங்க கொடுக்க வேண்டும். ஒரு சம்பிரதாயத்துக்கு என்றோ ஒரு சாக்கிரமத்துக்கு என்றோ நீங்க செய்யக்கூடாது. நீங்க மனப்பூர்வமாக எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும், நீங்க செய்ய வேண்டும். இந்த கடமைக்கென்று கொடுத்த காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கப்படவில்லை. நிலத்தின் பலனிலிருந்து சிலவற்றை அவன் காணிக்கை கொண்டு வந்தான். வசனம் சொல்லுது, நிலத்தின் பலனிலிருந்து சிலவற்றை மாற்ற அவன் காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆனால் ஆபேலை பாருங்க, ஆபேல் ஒரு ஆடு மேய்க்கிறவன். இவன் என்ன பண்றான்? தன்னிடம் இருந்த கொழுத்த தலையீற்றுகளை கொண்டு வந்தான். பார்த்தோம், தலையீற்றுனா என்ன? தலையீற்றுனா என்ன? மதம் பெறுகிறது. கொழுத்த தலையீற்றுகளை கொண்டு கொடுத்தான். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யார் கொடுக்குறான்? யார் கொடுத்தாங்க? ஆண்டவர் கொடுத்தாங்க. முதல் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவர் கொடுத்தான். ஆண்டவர் பார்க்கிறாரு, இவன் கடமைக்காக செய்யல, எல்லாத்தையும் எப்படி செய்யறான்? மனப்பூர்வமாய் செய்து கொண்ட பலன் வருதோ வரலையோ அது வேற விஷயம். ஆண்டவருக்கு இது செய்யணும் முடிவு பண்ணிட்டாங்க, செஞ்சிருக்காங்க. அதுல இருந்து ஒருபோதும் பின்வாங்கவே கூடாது. இதனாலேயே ஆபேல் ஆசீர்வதிக்கப்பட்டான். காயின் முதற் பலனை கொடுக்கவில்லை. ஆபேல் அவன் பாருங்க, மந்தையின் தலையீற்றை கொடுத்ததுனாலே அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. பிரியமான தேவப்பிள்ளையே, ஆபேலின் காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். உங்களுடைய சோத்திர பலிகளை, உங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் நிச்சயமாக அங்கீகரிப்பார். வனாந்தரமான உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். கடுவெளி கழித்து பூரிப்படையும். பிரியமான தேவப்பிள்ளையே, நீ விசுவாசிக்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும், பதில் வரும், கர்த்தர் அங்கீகரிப்பார். நீ அதை பார்க்க போறீங்க. நிச்சயமாகவே இந்த நாள் அதி விரைவிலே நடக்கும். பிரியமான தேவப்பிள்ளையே, எபிரேயர் 11:4 நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியினாலும் மேன்மையான பலியை தேவனுக்கென்று செலுத்தான் என்று பார்க்கிறோம். பாருங்க, காயினை காட்டிலும் மேன்மையான பலியை செலுத்தான். யாரு? இந்த ஆபேல். இதனாலே பாருங்க, கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார். தேவனுக்கு அவன் செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நீதிமான் என்று சாட்சி பெற்றான். நீங்க நீதிமான் என்று சாட்சி பெற்றவனா நீங்க எங்க இருப்பீங்க? கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? நீதிமான்கள் என்று சாட்சி பெறுகிறார்கள். விபரீதமான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். பிரியமான தேவப்பிள்ளை, 2 கொரிந்தியர் 9:7 பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 9:7 அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவன் என்று சொல்லுது வசனம். எப்படி கொடுக்கக்கூடாதான்? எப்படி கொடுக்கக்கூடாது? வசனமா கொடுக்க கூடாது. நீங்க இத கொடுப்பேன் என்று நீங்க தீர்மானிச்சுட்டா, கணவன் மனைவி 2 பேரும் ஒரே ஏக சிந்தையோடு மனப்பூர்வமாய் மனம் உணர்ந்து நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுங்க. என்னுடைய சாட்சியை நான் சொல்றேன். நான் ஒரு நாள் ரொம்ப ஒரு கட்சத்தின் பாதையில நான் சென்று கொண்டிருந்தேன். எப்படி நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வீட்டுல என் மனைவி கேட்கிறாங்க, நீ காணிக்க கொடு அப்படின்ட்டு. அந்த நேரத்துல பாருங்க, என் கையில ஒரு சுப்பமான ஒரு காரியம் தான் என்கிட்ட இருக்குது. அது கொஞ்சம் எனக்கு கடினமா இருக்குது. ஆனாலும் கொடுத்தோம். அந்த நாளிலே ஆண்டவர் அதை காட்டில் டபுள் மடங்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் உயர்த்திட்டாரு. நீங்க பாருங்க, நீங்க நினைச்சு கொண்டு இருப்பீங்க, ஆண்டவருக்கென ஒரு சின்ன ஒரு காரியத்தை கொடுக்கும்போது அதோட பலன் மிகுதியாகவே இருக்கும். நான் காணிக்கை பத்தி பேசவில்லை அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இது செழிப்பை குறித்த ஒரு உபதேசமாக இருக்கின்றது. எப்படி இந்த செழிப்பை பெற்றுக்கலாம்? என்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் முன்பாக சாட்சியாக வைக்கிறேன். அவனவன் விசனமாயம் அல்ல, கட்டாயமாயம் அல்ல, தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவுள். நீங்க நியமிச்சுட்டான், அதன்படி கொடுங்க. கட்டாயமா செய்யாதீங்க, ஏதோ ஒரு கடமைக்கென்று செய்யாதீங்க, வசனமாவே செய்யாதீங்க. நீங்க எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாய் கொடுக்கணும் எடுத்த தேவன் பிரியமாயிருக்கிறார். சொல்றதா போல உற்சாகமா கொடுக்கணும்னு எடுத்தத தேவன் பிரியமாயிருக்கிறார். நான் பல பேரை பார்த்துட்டேன். அவங்க தாழ்வுல இருக்கிறாங்க, ஆண்டவர் கொண்டு போய் உயரத்துல இருக்கிறாங்க. இப்ப நிறைய ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிச்சாங்க, எப்படி செய்வோம், அப்படி செய்வோம், அதை கொடுத்தேன், இதை கொடுப்பேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு மனுஷனுடைய முகநாடி வேறுபடுகிறது, மனுஷனுடைய வார்த்தைகள் வேறுபடுகிறது. அவன் சொன்ன காரியத்தை அவனால்
செய்யக்கூடாமல் போகிறது. இப்படிப்பட்ட நன்றி கிட்டவர்களாக நாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, கட்டாயமாக அதை செய்யக்கூடாது. கிரியையினாலே ஆபேலின் காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. ஆபேல் செய்த கிரியைகளின் நிமித்தமாகவே ஆண்டவர் அவருடைய காணிக்கை அங்கீகரித்தான். நீங்க எப்படி செய்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்க எப்படி கிரியை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கேற்ற பலனை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார் என்று நீங்க மறந்து விடக்கூடாது. அடுத்ததாக நோவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகம் 6:9-8 பார்க்கும் பொழுது, ஆதியாகம புஸ்தகம் 6:9 மற்றும் 8 வசனத்துல, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். எப்படி இருந்தான் நோவா? தன்னுடைய காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள அவன் ஒரு நீதிமான், அவனை போல உத்தமன் யாருமே இல்லை. இதை சொல்றது யாரு? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒரு மண்ணான மனுஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். வேதத்தில் நடந்த ஒரு காரியம். நோவாவை குறித்து இப்படிப்பட்ட சாட்சியை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நோவாவுக்கு அடுத்த வருஷம் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. கிருபை கிடைத்ததுனால வேலை உண்டாச்சு. வேலையை உண்டு பண்ணி அந்த நகரம் அழிய போகுது. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சேஃபா கொண்டு போயிட்டு வேலைகளை வச்சாரா? சேஃபா கொண்டு போய் வச்சாரு. நீங்க ஆண்டவரை நம்பினீங்கன்னா, விசுவாசிங்கன்னா, நீங்க நற்கிரை செய்தீங்கன்னா அதுக்கேற்ற ஆண்டவரே சொல்லுவார், இவனை போல உத்தமம் யாருமே இல்லப்பா, இந்த பிள்ளைய போல அழுது ஜெபிக்கிற பிள்ளை யாருமே இல்லப்பா. ஆண்டவர் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்லுவார். இதை நீங்க மறந்து விடக்கூடாது. கிரியை செய்கிற நற்கிரியை செய்கிறவர்களாக நீங்க மாற வேண்டும். வேலைக்குள்ள நோவா எத்தனை வருஷம் இருந்தாங்க? வேலைக்குள்ள நோவா எத்தனை வருஷம் இருந்தாரு? 1 வருஷம் இருந்தாரு. வேலைக்குள்ள 1 வருட காலம் நோவா இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 7:1 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் வேலைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். மறுபடியும் ரிப்பீட் பண்றாரு இந்த வார்த்தையை. 7ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? வேலையை கட்ட சொன்னோம்பா, அதுல போயிட்டு சேஃபா நீங்க தங்கிருங்க. ஏன் தங்கிருங்க? எதுக்கு நீ தங்கிருக்க? எதுக்கு நீ ஜலத்துல மாண்டு போக கூடாது? ஏன் உன் குடும்பத்தை நான் காப்பாத்துற? மேற்கொண்டு சொல்றார் ஆண்டவரே, இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக, இந்த சந்ததியில இருக்கிற யாருமே நீதிமானாக எனக்கு தெரியல, ஆனா நான் உன்னை பார்த்துருக்கவா, நீ எப்படிப்பட்டவன், நீதிமானாக இருக்கிறாய் என்று 2வது முறையாக ஆண்டவர் சொல்லுகிறார். இதனால்தான் வேலை உண்டு பண்ணாங்க. வேலையை உண்டு பண்ணி ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தை காத்தார் என்று பார்க்கிறோம். இதன் மூலமாக சந்ததிகள் பெருகிற்று என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் சந்ததியார்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க செழிப்பாய் வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவப்பிள்ளையே, நீ உன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய காரியத்தை செய்யும் பொழுது, நீ ஆண்டவருக்காக நேர்ந்து கொடுக்கிற காரியத்தை நீ செய்யும் பொழுது, அதை நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாகவே எழுந்து போன ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவாய். ஆண்டவர் உன்னை உள்ள கையில வைத்து பாதுகாப்பார். நோவாவை பாதுகாத்தார். உன்னை நிச்சயமாக அவர் பாதுகாப்பார், உன்னை கைவிடும். அடுத்ததாக தாவீது அரசனை குறித்து நாம் பார்க்கும்போது 1 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது, 1 சாமுவேல் 24:17 பார்க்கும்போது, சவுல் தாவீதை நோக்கி, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். யாரு சொல்றாரு? சவுல் சொல்றாரு தாவீதை பார்த்து. சவுலுடைய குணம் எப்படி? அது மாறிக்கொண்டே இருக்கும், ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்கும். திடீர்னு தாவீதை பார்த்தோம், ஐயோ என்னுடைய சகோதரனே அப்படின்னு. திடீர்னு அந்த வெறி உள்ளத்துல இருந்து தோன்றி நான் குத்தி கிழிக்க வேண்டும் என்று உள்ளத்துல மூர்க வெறி வரும். இது சவுலின் புத்தி, சவுலின் குணநலன்கள் உங்களை உள்ளத்துல காணப்படக்கூடாது. இதனாலதான் சவுல அந்த ராஜ்யத்திலிருந்து தூக்கி பிடிக்க ஆண்டவர் எரிந்து போட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சவுல் சொல்றாரு இந்த தாவீதை நோக்கி, என்ன சொல்றாரு? தாவீதை நோக்கி, நீ என்னை பார்க்கலாம் நீதிமான். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு தாவீதை குறித்து? இவன் எனக்கு பிரியமானவன், நான் நினைக்கிறபடியெல்லாம் இந்த தாவீது செய்வான். இதனால்தான் இஸ்ரவேல் அனைத்திற்கும் ராஜாவாக மாற்றி அந்த அரண்மனையில செழிப்பான ஒரு இடத்துல கொண்டு போயிட்டு தாவீதை நிறுத்தினார். தாவீது தன்னைத்தானே தாழ்த்தினான். ஆண்டவரிடத்துல அவன் தாழ்ந்து இருக்கான். அவன் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். இதனால அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். செழிப்பாக அவன் வாழ்ந்தான். அவனுடைய சந்ததி கூட செழித்தது என்று நாம் பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய செழிப்பு. எப்படி இந்த தேவ மனிதர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை செழிப்பை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்த்தோம். முதலாவது நீங்க கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படும் பொழுது இவ்விதமான செழிப்பான காரியங்களை, ஆவிக்குரிய செழிப்புகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவர்களுக்கு தருவேன் என்று
பேசினார். இதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக பொருளாதார செழிப்பை குறித்து நாம் பார்க்க போறோம். முதலாவது ஆவிக்குரிய செழிப்பை பார்த்தோம். இப்பொழுது பொருளாதார செழிப்பு. பொருளாதார செழிப்பு நீங்க ஆபிரகாமை குறித்து பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய எப்படி இருந்தான்? சீமானா இருந்தான். இந்த வார்த்தையை மாத்திரம் பார்த்துக் கொள்ளுங்க. ஆபிரகாம் தான், அப்புறமா தான் ஆபிரகாம் ஆனான் இல்ல. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? செல்வ செழிப்போடு சீமானா இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இவன் செல்வ செழிப்போடு தான் இருக்கிறான், சீமானா தான் இருக்கிறான். ஆனா ஆண்டவர் தேடி போய் ஆசீர்வதிக்கிறார். எப்படி? தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இந்த கான்செப்ட் தான். தன்னை தாழ்த்தினான். தனக்குள்ள எவ்வளவுதான் செல்வங்களால தாழ்த்தினான். தன்னுடைய சகோதரன் லோத்துக்காக ஒரு பிரச்சனைன்னா அவங்களுக்குள்ள சின்ன சண்டைகள் இருக்குதான் செய்தது. ஆனாலும் பாருங்க, ஓடி போய் நிற்கிறான். ஆண்டவரத்திலே கேட்கிறான், ஆண்டவரே மனதுக்கு மாட்டீரோ? ஒரு நீதிமானுக்காக நீங்க மனம் இருக்க மாட்டீரோ? கேட்டாரா? ஆபிரகாம் கேட்டாரா? இதனாலதான் ஆபிரகாமுடைய நேர்மையை பார்த்து ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் வானத்தின் பலன்களை திறந்தாரு. ஆண்டவர் உங்களுடைய சந்ததி பலுகி பெருகும் என்று சொன்னார். வானத்தின் நட்சத்திரம் போல நீ பெருகி கொண்டே இருப்பாய் என்று சொன்னார். ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதம். பொருளாதார ஆசீர்வாதம் அவனுக்கு இருந்தது என்று பார்க்கிறோம். அவனுடைய சந்ததியை கூட ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று இந்த ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். நீங்க தாய் தகப்பனாக இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உங்களுடைய பிள்ளைகள் செழிப்பாக வாழ வேண்டும் என்றால் நீங்க முழங்கால்களை முடக்க வேண்டும். நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும், வேதம் வாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். இப்படி இருந்து உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு முன்மாதிரியாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து, என்னுடைய அம்மா அப்படி செய்யறாங்க, ஏன் அப்பா அப்படி செய்யறாரு, நானும் இந்த பாதைதான் பண்ணுவேன்ட்டு பிள்ளைகளும் மாறுங்க. இந்த காலத்துல பிள்ளைகளை பார்க்கும் பொழுது தகப்பன் தாய் சரியில்லாத பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க, அநேக கொடூரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்துல பாவம் பெருகிச்சு என்று நாம் பார்க்கிறோம். இப்படியான பிள்ளைகள் ஒரு மோசமான வழிகளில சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல முன்மாதிரிகளாக இருக்க வேண்டும். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்தான். ரொம்ப நாள் கழித்து பாருங்க, பிள்ளையே ஆண்டவர் கொடுத்த அந்த ஈசாக்கை ஆண்டவர் கேட்கிறாரு, செக் பண்றாரு, டெஸ்ட் பண்றாரு. அவன் மனமோந்து கொடுத்துறான். பிள்ளையே பலியா கொடுக்கிறதுக்கு முன் வந்துட்டான். இதனால அவனுடைய சந்ததி இன்னுமாக அநேகமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். தேவனுடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு நீங்க பெற்றுக்கொள்ள அதிகாரம் இருக்குது, அதை அனுபவிக்கும் அதிகாரம் இருக்குது. இந்த ஆபிரகாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அவன் பாருங்க, அவன் அனுபவித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்தையும் சம்பாதியத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கிறான், குடிக்கிறான், தன்னுடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறான், தன்னுடைய ஆசீர்வாதத்தின் பங்கை அவன் பெற்றுக் கொள்கிறான். தான் செய்யும் காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது, அவனுடைய பிரயாசங்கள் ஒன்றும் வீண் போகவில்லை. தேவன் அளிக்கிற அனுகிரகத்தினால் அவன் திருப்தியானான் என்று நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10:23 நாம் பார்க்கும் பொழுது சாலமோனை குறித்து பார்க்கலாம். பூமியில் உள்ள சகல ராஜாக்களை பார்க்கலாம், ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவன் என்றான். எப்படிப்பட்டவன ராஜா தான்? ஐஸ்வர்யத்துல சிறந்தவன். சாலமோனை காட்டிலும் ஒரு ஐஸ்வர்யவான் இல்லைங்க வேதத்துல. சரியான செல்வ செழிப்பு ஐஸ்வர்யம் கொண்ட ஒரு ராஜா யாரு? சாலமோன் தான். அப்படிப்பட்ட ராஜா தான் அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கத்துல 2வது பதியில அவர் வாழ்க்கை மாறி போது, அவருடைய வாழ்க்கை வேறு மாறி போது அவர் பெற்ற ஆசீர்வாதத்தை எழுந்து போனாரு. அப்போ சாலமோன் எங்க இருப்பாருங்க? பரலோகத்துல பாரா? சாலமோன் எங்க இருப்பாரு? பரலோகத்துல பாரா? இல்ல. சாலமோனுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? கணக்கு தெரியுமா? எத்தனை? 1000 மனைவிகள் சாலமோனுக்கு. அவர் பரலோகத்தில் இருப்பாரா? பாருங்க, கிரியைக்கு செய்த தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் கிரியைகள் நிமித்தமாக உங்களை
நீதிமானாக மாற்றுகிறார். ஆண்டவருடைய ஆலயத்துல நீங்க நாட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ராஜாக்களை பார்க்கிலும் சாலமோன் ஐஸ்வர்யத்துல கனத்திலும் அவன் பெருகித்தான் என்று பார்க்கிறோம். 2 நாளாம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நாம் வாசிச்சோம். அதுல 27 இருந்து 29 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்க, இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது கூட அவருடைய முற்பாதி பிற்பாதி என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அநேக விக்கிரக கோயில்கள் எல்லாம் சுட்டெடுத்து போட்ட ஒரு மனுஷன், ஜெபித்து ஜெபித்து எதிரிகளை விட வைத்த ஒரு மனுஷன், ஜெபித்து ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் தான் அந்த எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜா பாருங்க, தன்னுடைய ஆயுசு நாட்களில எத்தனை வருஷம் பெற்றுக்கொண்டாரு? ஆயுசு நாட்கள்ல எத்தனை வருஷம் மீதியாக பெற்றுக்கொண்டார்? 15 வருஷம் தானே. 15 வருஷம் ஆயுசு நாட்கள்ல ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் சொல்றாரு, எசேக்கியா ராஜாவே, நீ வாழ்ந்தது போதும், நீ ஒப்பு கொடுத்துரு, உன்னுடைய வீட்டு காரியத்தெல்லாம் போய் ஒழுங்குபடுத்துன்னு சொல்லிட்டாரு. போனோன்னு என்ன பண்ணிட்டாரு இவரு எசேக்கியா? ஆண்டவரே அப்படின்ட்டு ஒழுங்கால் பண்ணிட்டு அட ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன செய்யறேன் ஆண்டவரே, எனக்கு ஏன் இந்த மாதிரி ஆண்டவரத்துல புலம்பி புலம்பி அட ஆரம்பிச்சாரு. ஆண்டவர் 15 வருஷ காலம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட எசேக்கியா ராஜாவை குறித்து தான் இந்த 2 நாளாம் புஸ்தகம் 32 27 29 வரைக்கும் நாங்க பார்க்கும் பொழுது மீதியான ஐஸ்வர்யம் கனமும் அவனுக்கு உண்டாயிருந்தது. எசேக்கியா ராஜா என்ன இருந்தது? பொருளாதார செழிப்பு ஆசீர்வாதம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மிகுதியான ஐஸ்வர்யம் மிகுதியான கனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அவனிடத்துல என்னென்ன இருந்தது? பொண்ணு, வெள்ளி, ரத்தினம், கந்தவர்க்கங்கள், அநேக கேடகங்கள், வினோத ஆபரணங்கள், இதெல்லாம் ஒரு பொக்கிஷ சாலையே அவனிடத்துல இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பண்டக சாலை இருந்தது, மிருக ஜீவங்கள் அநேகம் இருந்தது, பட்டணங்களை அவன் கட்டிக்கொண்டே இருந்தான், ஏராளமான ஆடு மாடுகளை அவன் வைத்திருந்தான் என்று பார்க்கிறோம். அநேக ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளியாக இருந்தான் இந்த எசேக்கியா ராஜா. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற மனுஷன் அந்த எசேக்கியா ராஜா. கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட மனுஷன் எசேக்கியா ராஜா. அதனால அவன் கிரியை நிமித்தமாக அவன் நீதிமாக ஆக்கப்பட்டான். பொருளாதார செழிப்பியம் பெற்றுக்கொண்டான், ஆவிக்குரிய செழிப்பியம் அவன் பெற்றுக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆசி கொடுத்தார். வசனம் சொல்லுது, எப்படி கொடுத்தாரா? மகா திரளான ஆசியை ஆண்டவர் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். நெகேமியா 9:25 நாம் பார்க்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். நெகேமியா 9:25. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாக்கி கொழுத்து உம்முடைய பெரிய தயவினாலே எப்படி வாழ்ந்தாங்களாம்? யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. அடிமைத்தனத்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? செழுமையாய் வாழ்ந்திருக்கின்ற ஆசீர்வாதத்தெல்லாம் அவங்க பெற்றுக்கொண்டாங்க என்று வேதம் சொல்லுதுங்க. பொருளாதார ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க அரணான பட்டணங்களை அவர் கட்டி கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சகலவித உடைமைகள் நிறைந்த அவர்களிடத்துல வீடுகள் இருந்து, வெட்டப்பட்ட துறவுகள் இருந்து, தண்ணீர் ஏராளமா இருந்தது, திராட்சை தோட்டங்களை அவர் வைத்துக் கொண்டிருந்தாங்க, ஒலிவ தோப்புகள் இருந்தது, கனி கொடுக்கும் விருட்சங்கள் அங்க இருந்தது. அந்த இடத்துல நல்ல ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொண்டே இருந்த மனுஷங்க தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் புசித்து என்ன பண்றாங்க? திருப்தியாகி, அது மாத்திரம் இல்ல, வசனம் சொல்றது கொழுத்து இருந்தாங்க என்று பார்க்கிறோம். அப்படி விதமான ஆசீர்வாதங்கள் யார் வச்சிருந்தது? தேவனுக்கு கீழ்ப்படிந்த இஸ்ரவேல் ஜனங்க. ஆண்டவர் எங்க கொண்டு போய் வைத்தாரு? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துல கொண்டு போய் வைத்தாரு. ஆண்டவர் இவர்களை செல்வமாய் வாழ வைத்தார். அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். கானான் தேசத்துல அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எரேமியா 2:7 இதைத்தான் சொல்லுகிறது. பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான வளங்கள் மிக்க தேசம்தான் இந்த கானான் தேசம். செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். எங்க?
கானான் தேசத்தின் செழிப்பை எல்லாம் நீ வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் ஆண்டவரே 40 வருஷம் பிரயாணம் பண்ணி இந்த ஜனங்களை கானான் தேசத்தை கொண்டு போய் சேர்க்கிறார். உனக்கும் பரம கானானை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ விசுவாசிச்சீங்கன்னா, நீங்க வாஞ்சிச்சீங்கன்னா கண்டிப்பாகவே பரம கானானை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய வருகை அதி விரைவிலே இருக்கிறது, அதி சீக்கிரமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நாம் எல்லாம் வந்து எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வந்து ஆண்டவர் அதுக்கான ஆயத்தத்தை செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ரகசிய வருகையிலே நீ நான் அவரோடு கூட காணப்பட வேண்டும் என்று நம்முடைய வாஞ்சா இருக்கிறது. இதே வாஞ்சையோடு கூட கண்களை மூடுவோம். எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரத்தில் கேட்கலாம். ஆண்டவரே, அப்பா நான் உன்னை காண வேண்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய குரலை நான் கேட்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவனே, ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவனே, நோவாவுக்கும் உம்முடைய கண்களில கிருபை கிடைத்ததே ஆண்டவரே. நோவாவின் குடும்பத்தை முழுவதுமாக உம்முடைய கைகளை வைத்து நீங்க பாதுகாத்தீரே. அப்பா என்னுடைய குடும்பத்தை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா என் பிள்ளையை கண்ணோக்கி பாருங்க, என்னுடைய மனைவியை கண்ணோக்கி பாருங்க, என்னுடைய குழந்தைகளை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா செழிப்பே இல்லாமல் வறண்ட நிலமாக நாங்க காணப்படுறோமே. அப்பா எங்களை வயவலியாக மாற்றின அப்பா நீங்க கொடுத்தால் ஆண்டவரே எவனால் தடுக்க முடியும் தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறீர் என்பதை நாங்க பார்த்தோமே. தேவனே, தடையில்லாமல் ஆசீர்வாதத்தை கொடுக்க போவாங்க. இப்ப மனம் வந்து யாரையும் பார்க்க வேணாம், நீங்க என்ன பார்க்க வேணாம், நீங்க பரலோகத்தில் இருக்கிற தேவனை மாத்திரமே உங்கள் கண்களையும் பண்ணி நீங்க பாருங்க. ஆண்டவரே என்று நீங்க கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து முன்பாக நிற்பார் ஆண்டவரே. என் மகனே, உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் கேட்பார். உன்னை தொட்டு அவர் ஆசீர்வதிப்பார். பிரியமான தேவ பிள்ளையே, நீ விசுவாசி. ஆண்டவர் பக்கத்திலேயே தான் இருக்கிறாரு. நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் ரொம்ப தூரமா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன் பக்கத்திலேயே இருக்கிறேன். நீ கூப்பிட்டால் போதும், நான் வருவேன், நான் வருவேன், நான் உனக்கு தஞ்சமா இருப்பேன், உனக்கு அடைக்கலத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்பொழுது விசுவாசத்தோடு நீங்க கேளுங்க. தேவனுடைய காரியங்களை நீங்க செய்ய வேண்டும். அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்திலே நீங்க நாட்டப்பட வேண்டும். அவருடைய ஆலயத்தில் நீங்க நாட்டப்பட வேண்டும். அப்பொழுது உங்களுடைய குடும்பங்கள் செழிக்கும். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். அமைக்கி கொலுக்கி சரிந்து விடும்படிக்காக ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நீ வெட்கப்பட்ட தேசத்துல உன்னை கொண்டு போய் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாக. பிரியமான தெய்வத்திலேயே நீ கேளுங்க, ஆண்டவரத்துல கேளுங்க. ஆண்டவருடைய கூப்பிடுற சத்தத்தை கேட்டு அவர் வந்து நிற்பார். நீங்க இந்த திருச்சபைக்கு வருவதற்கு முன்பாகவே தேவ தூதரின் திரள் இந்த திருச்சபை சுற்றி கொண்டிருக்கும். தேவனுடைய ஆலயை அவர் ராஜாவை வந்து வீற்றிருப்பாரு. நீங்க நேரத்துக்கு திருச்சபைக்கு வாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எந்தெந்த ஏக்கத்தோடு, எந்தெந்த தகப்பனே கஷ்டத்தோடு, பாரத்தோடு, துயரத்தோடு வந்தார்களோ அவளுக்கு ஏற்ற வார்த்தையை நீங்க பேசி விடுறேன்னு நான் விசுவாசிக்கிறேன். கேட்ட யாரும் ஆண்டவரே, அப்பா இந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் சிவந்தறிந்தவர்கள் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவர்களை பலகி பெருகிட்ட தகப்பனே. அப்பா தேவனுக்கு சாட்சிகளாக மாறணும் தகப்பனே. அப்பா இவர்கள் ஆண்டவரே பூர்வ விடுகம் எல்லாம் ஆரோக்கியம் இருக்கட்டும். அப்பா உங்களுடைய நாமம் ஆண்டவரே பரிசுத்தமாய் விளங்கட்டும். உங்களுடைய நாமத்தை சொல்லுகிற பிள்ளைகளாக மாற்று தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே. பிசாசின் போராட்டங்கள், பல விதமான நிந்தைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால சபித்து அப்புறப்படுத்துறோம். தேவதாமே ஆண்டவரே களஞ்சியங்களை நிரம்பி வழிய பண்ணுங்க தகப்பனே. இடங்களாமல் போக மட்டும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா பொருளாதார தேவைகள், பண தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க சந்திங்க தகப்பனே. அப்பா நீரே வழி, நீரே சத்தியம், நீரே தேவன் என்று அப்பா உணர்ந்து கொள்ளும்படிக்காக நீங்க செய்யுங்க தகப்பனே. நீங்க பேசியதுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. அப்பா நீங்க வழிநடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களுடைய ஆளுகை இருந்ததுக்காக நன்றி, நன்றி, நன்றி. சகல துதிகளை மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜெப பிதாவே.